தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஃபார்வர்ட் டெஸ்டிங் அப்படின்னா என்ன, இந்த ஃபார்வர்ட் டெஸ்டிங் நம்மளோட அல்கோ ட்ரேடிங்ல எங்க நமக்கு யூஸ் ஆகும், இதை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறத லைவா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் அல்கோ ட்ரேடிங்காகவே கிரியேட் பண்ண சேனல். நீங்க அல்கோ ட்ரேடிங் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல அல்கோ ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்வர்ட் டெஸ்டிங் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தரலாம். ஃபார்வர்ட் டெஸ்டிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, பேப்பர் ட்ரேடிங் தான். இங்க அல்கோ பிளாட்ஃபார்ம்ல ஃபார்வர்ட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்றீங்க, அல்கோல கிரியேட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்க. பேக் டெஸ்டிங் ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே நீங்க புரோக்கரை கனெக்ட் பண்ணி ரியல் ட்ரேடிங் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உண்மைக்குமே நம்ம பேக் டெஸ்ட் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரியல் மார்க்கெட்ல ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத விர்ச்சுவல் மணில உங்களால ட்ரேட் பண்ண முடியும். அதை தான் ஃபார்வர்ட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபார்வர்ட் டெஸ்டிங் நீங்க பண்றது மூலமா நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி பேக் டெஸ்டிங் ரிசல்ட் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த பேக் டெஸ்டிங் ரிசல்ட்டும் உண்மைக்குமே ரியல் ட்ரேடிங்ல கிடைக்கிறவங்களுக்கு ரிசல்ட்டும் மேட்ச் ஆகுதா, எவ்வளவு ஸ்லிப்பேஜஸ் வந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணலாம். நீங்க லைவ் அல்கோ ட்ரேடிங் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை ஃபார்வர்ட் டெஸ்டிங் ஒரு 1 or 2 months ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்க அந்த ஃபார்வர்ட் டெஸ்டிங் ரன் பண்ற காலத்துல ஸ்ட்ராட்டஜில ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா அதை நீங்க டியூன் பண்ணிக்கலாம் பிஃபோர் அல்கோ ட்ரேடிங் பண்றதுக்கு முன்னாடியே. அப்போ ஃபார்வர்ட் டெஸ்டிங் அப்படிங்கறத ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை லைவ் மார்க்கெட்ல ரியல் மணில ட்ரேட் பண்றதுக்கு பதிலா லைவ் மார்க்கெட்ல விர்ச்சுவல் மணில நீங்க ட்ரேட் பண்றத தான் ஃபார்வர்ட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த ஃபார்வர்ட் டெஸ்டிங் எப்படி நம்மள அல்கோ பிளாட்ஃபார்ம்ல பண்றது அப்படிங்கறத லைவா இப்ப நம்ம பார்க்கலாம். உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அல்கோ பிளாட்ஃபார்ம் லாகின் பண்ணிக்கங்க. இன்கேஸ் இந்த பிளாட்ஃபார்ம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஃப்ரீயாவே இதுல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே மேலே டாப் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனாக ஃபார்வர்ட் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஆர் இங்கே ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா லெஃப்ட் சைடில், அதுக்கு கீழே ரெண்டாவது ஆப்ஷனாக ஃபார்வர்ட் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, இதற்கு முன்னாடி அதாவது பார்ட் 3 வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த ஸ்ட்ராட்டஜியோட நேம் லியோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம பேர் வச்சுருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகான்லையும் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகேங்களா, நம்ம லியோ ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த ஃபார்வர்ட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பேக் டெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட லிஸ்ட் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லியோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள் லியோ ஸ்ட்ராட்டஜி ஷோ ஆகுதா, இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, இப்போது ஃபார்வர்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட் இந்த எடிட் ஸ்ட்ராட்டஜி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இதை தான் நம்ம போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, இது வீக் டேஸ். நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் என்னென்ன நாளில் நீங்கள் ரன் பண்ணணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குது. நம்ம எல்லா நாளுமே அப்படின்னு நம்ம போட்டுட்டு செட்டப் வீக் டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்டேட் எக்ஸிக்யூஷன் செட்டப் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த லியோ ஸ்ட்ராட்டஜி எல்லா நாளும் ரன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் இல்லை நான் வந்து ஒரு சில நாள் தான் ரன் பண்ணணும், ஒன்லி எக்ஸ்பிரிக்கு மட்டும்தான் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிரிக்கு மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பிஃபோர் இந்த ஃபார்வர்ட் டெஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கிடையாது. இது சேம் லைவ் மார்க்கெட்டில் விர்ச்சுவல் மணியில் ரன் ஆகிறதுனால ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் 1 monthக்கு வந்து ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கிரெடிட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அந்த கிரெடிட்ஸ் பை பண்ணுறதுக்கு மேலே அந்த ப்ரைஸிங் இருக்குது இல்லையா, ப்ரைஸிங்கில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் பிளான் வந்து பை பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் அதிகமாக வந்து ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணணும், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்ட்ராட்டஜி வந்து நான் கிரியேட் பண்ணுவேன், நான் கிரியேட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியெல்லாம் உண்மைக்குமே லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிரெடிட்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதில் சம் ஆஃபர்ஸ் எல்லாமே போடுவாங்க. அந்த ஆஃபர்ஸ் வரும்போது நான் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் நான் இன்டிமேட் பண்ணுறேன். பேசிக்காக இப்போ என்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டார்டர் பிளான் இருக்கு இல்லையா, இதை பை பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியை 1 monthக்கு நீங்கள் ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா
உங்களுக்கு 50 கிரெடிட்ஸ் வந்து தேவைப்படும். இங்கே கீழே அவங்களே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபார்வர்ட் டெஸ்ட் வந்து பெர் டே பார்த்தீங்க அப்படின்னா 50 கிரெடிட்ஸ் வந்து தேவைப்படும். வேலிடிட்டி வந்து 28 டேஸ். ஓகேங்களா? உங்களுக்கு கிரெடிட்ஸ் தேவை. கிரெடிட்ஸ் பைய பிளான் கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஸ்டேட் இருக்கும், அதில் தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் கொடுங்க. தமிழ்நாடு கொடுத்துட்டு கம்ப்ளீட் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேனர் உங்களோட கூகுள் பே, ஃபோன்பே இது வழியாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆர் வந்து இந்த கூகுள் பே இருக்கு இல்லையா, உங்களோட யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிம்பிள் ப்ராசஸ் தான். ஒன்ஸ் நீங்கள் கிரெடிட்ஸ் வந்து பை பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் செக்ஷனில் ஷோ ஆகும். ஃபார்வர்ட் டெஸ்ட்டில் மேலே கிரெடிட் செக்ஷனில் ஷோ ஆகும். ஆல்ரெடி எங்கிட்ட நிறையா கிரெடிட்ஸ் வந்து இருக்குது. நான் அதனால் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்லி கிரெடிட்ஸை வந்து நம்ம ஆக்டிவேட் மட்டும் பண்ணணும். அதுக்கு மேலே உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ப்ரொஃபைல் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸிக்யூஷன் பிளான் அப்படின்னு இருக்கும். அதில் பை எ பிளான் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரைஸிங்கில் போயிட்டு கிரெடிட்ஸை வந்து பை பண்ணிடணும். கிரெடிட்ஸை பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸிக்யூஷன் பிளானுக்கு வாங்க. இங்கே பாருங்கள் லைவ் எக்ஸிக்யூஷன் ஃபார்வர்ட் டெஸ்டிங் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? கீழே வந்து டோட்டல் கிரெடிட்ஸ் ரெக்யூர்டு 0 அப்படின்றதுல இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ கிரெடிட்ஸ் வந்து பை பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபார்வர்ட் டெஸ்டிங் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 மந்த்துக்கு வந்து ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ண போகிறேன். அதனால இந்த இடத்துல எத்தனை ஸ்ட்ராட்டஜி, நான் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் எனக்கு தேவை. அப்போ நான் 1ன்னு என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா 50 கிரெடிட்ஸ் வந்து நான் பை பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து டெபிட் ஆகும். இல்லை நான் வந்து ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜி, ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன், பேக் டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 5 ஸ்ட்ராட்டஜியுமே வந்து லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். நான் 5 ஸ்ட்ராட்டஜியுமே ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபைன் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல 250 கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ எனபிள்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 5 ஸ்ட்ராட்டஜியை இன்னையிலேருந்து நீங்கள் இன்றைக்கி இதை எனபிள் பண்ண அன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 28 நாள் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் டெஸ்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் லியோ ஸ்ட்ராட்டஜி மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் 1 அப்படியே நான் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனபிள்னு கொடுத்தேன் அப்படின்னா யூட்டிலைஸ் 50 கிரெடிட்ஸ் நியூ பிளான் அடாப்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். அப்போது இந்த இடத்துல ஃபார்வர்ட் டெஸ்ட் லிமிட் அப்படிங்கிற இடத்துல ஒன்று வரும். இன்னையிலேருந்து 28 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபார்வர்ட் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸிக்யூஷன் பிளான் செட்டிங்ஸை வந்து கன்ஃபார்ம் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது எனபிள் பண்ணலை அப்படின்னா டேரெக்டாக இங்கேருந்து ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக கிரெடிட்ஸ் வந்து போகும். இப்போ நீங்கள் ஃபார்வர்ட் டெஸ்ட்டுக்குள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராட்டஜி, இந்த லியோ ஸ்ட்ராட்டஜி இருக்குது இல்லையா, லியோ ஸ்ட்ராட்டஜிக்கு நேராக ஆக்டிவேட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் ஃபார் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு ஷோ ஆகும். இங்கே மேலே பாருங்கள் டெப்ளாய்டு ஸ்ட்ராட்டஜியில் இந்த இடத்துல ரன்னிங் அப்படின்னு வந்துருச்சு. ஒருவேளை இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா எப்போ அதுக்கு என்ட்ரி கிடைக்குதோ அது ஆட்டோமேட்டிக்காக பை அண்ட் செல் வந்து பண்ணும். அதுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே மேலே டோட்டல் எம்டிஎம்ல இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபார்வர்ட் டெஸ்டிங் வந்து நம்ம பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மாதமாவது ஃபார்வர்ட் டெஸ்ட் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சதுக்கப்புறம் வந்து லைவ் அல்கோ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார்வர்ட் டெஸ்டிங்கும் லைவ் அல்கோ ட்ரேடிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சேம். லைவ் அல்கோ ட்ரேடிங்கில் உங்களோட அமௌண்ட்டை புரோக்கர் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு நீங்கள் லைவாக ட்ரேட் பண்ணுவீங்க. ஃபார்வர்ட் டெஸ்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் மணியில் ட்ரேட் பண்ணுவீங்க. ரெண்டுமே லைவ் மார்க்கெட்டில் தான் வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுக்கும். லைவ் மார்க்கெட்டில் என்ன உங்களுக்கு P&L இருக்குமோ ரியல் மார்க்கெட்டில் சேம் P&L தான் ஃபார்வர்ட் டெஸ்டிங்லேயும் உங்களுக்கு ஷோ ஆகும், லைவ் ட்ரேட்லேயும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த வீடியோலேருந்து நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்க, நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. இன்கேஸ் உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாருக்காவது டிமேட் அக்கௌண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி அது வழியா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அல்கோ ட்ரேடிங் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.